ஒரு வார்த்தை எனக்கு வருதுன்னா என் வாழ்க்கை அந்த வார்த்தை என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம், அதன் பிறகு அவன் வாழ்க்கை எந்த ட்ராக்ல தான் கொண்டு போனார்னா, அந்த தரிசனம் நிறைவேறுகிறதுக்கு எந்த ட்ராக்கோ அந்த ட்ராக்ல கொண்டு போய் அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி நிறுத்தினார். ஒரு சத்தம் ஆண்டவர் எனக்காய் வெளிப்படுத்திட்டார்னா, அதன் பிறகு என் வாழ்க்கை அந்த சத்தத்தின்படி எங்க போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் தான் சேர்ப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ளணும்? சத்தம் வெளிப்பட்ட பிறகு நடக்கிற எல்லாமே எனக்கா ஏற்படுத்தின இடத்துக்கு தான் என்னை நகர்த்துகிறதே தவிர, எனக்கா ஏற்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து என்னை தள்ளுவதற்கு அல்ல. இந்த வார்த்தையை நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். அவர் சத்தம் வெளிப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எல்லாமே அவர் சத்தம் வெளிப்பட்டு எனக்கா ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்ல, அங்க என்னை நகர்த்துகிறதே தவிர அங்கிருந்து என்னை விலக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் வார்த்தையினால தான் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அது என்ன அங்க நகர்த்துதான் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை, நீ சந்திக்கிறது எல்லாமே அதுல என்ன வேணாலும் இருக்கலாம், அதுல ஒண்ணு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அது உன்னை எதற்கு நேராக நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றா, உனக்காய் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக தான், உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக தான். விசுவாசிக்கிறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சத்தம் வெளிப்பட்ட பிறகு மலையில ஏறுது இறங்குது. ஆமென். சில நாள் நல்லா இருக்குது, சில நாள் அப்படியே புஷ்ஷுன்னு போறது மாதிரி. ஏறுறது சூப்பரா இருக்குது, ஆனா ஏத்தன பிறகு இறக்குறது கஷ்டமா இருக்குது. சில நாட்கள் சூப்பரா இருக்குது, ஆண்டவரை வார்த்தையை பிடிச்சி அப்படி நடக்கும்போது, ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா எதுக்கு தான் அந்த வார்த்தையை தந்தார்னே. சந்திக்கிறது எல்லாமே இந்த வார்த்தையை ஆவியானவர் இன்னைக்கு சொல்லு, நான் எழுதும் போதே அது எனக்கு ரொம்ப பலனா. சத்தம் வெளிப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஆனா ஒண்ணு தெரியும், அது எதற்கு நேராக என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றா, அவர் எனக்கு ஏற்படுத்தின ஸ்தானத்துக்கு நேராக. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரமா எனக்கான ஸ்தானத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் நிச்சயம் உள்ளவர்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா.